மனிதனுக்கு அன்றாடம் தேவைப்படும் வசதிகளில் ஒன்றாக போக்குவரத்தும் காணப்படுகிறது. அந்த வகையில் திருப்பூரின் பிரதான பகுதியான ஊத்துக்குளி சாலையில் நடைபெற்று வந்த இருவேறு பாலப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நகரமான திருப்பூரில் போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய சவாலாக மாறி வருகிறது. இதை சீர் செய்யும் பொருட்டு திருப்பூரில் பிரதான சாலையான ஊத்துக்குளி சாலையில் சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் தரைப்பாலமும் 48 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலப்பணிகளும் தொடங்கப்பட்டன. இந்த பணிகள் கடந்த 6 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறுகின்றனர் மக்கள். காலையில் 7 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இதே மாதிரி தான் டிராபிக் ஜாஸ்தி. ரோடெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இதை பார்த்து யாரும் அரசாங்கம் பார்த்து சீக்கிரம் முயற்சி பண்ணி வேலை செஞ்சாங்கன்னா எங்களை மாதிரி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் அவசர கேஸ் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போச்சுன்னா இந்த இடத்துல கடந்து போறதுக்கு அரை மணி நேரம் ஆயிருதுங்க. திருப்பூரிலிருந்து ஈரோடு மாவட்டத்திற்கு செல்லும் முக்கிய வழித்தடமான ஊத்துக்குளி சாலை வழியாக தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. கட்டுமான பணிக்காக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் சரக்கு லாரிகள் நகருக்குள் வரவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஊத்துக்குளி சாலை மட்டுமல்லாது குமரன் சாலை, மாநகராட்சி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். இங்க பாத்தீங்கன்னா டிஎம்எஃப் பாலம் ஒண்ணுங்க. பாத்தீங்கன்னா முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரயில்வே நிர்வாகம் ஒத்துழைக்கல, அதனால வேலை நடக்கல அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரு பார்த்தா ரயில்வே கவர்மெண்ட் அவங்க எல்லாம் நாங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டோம், நெடுஞ்சாலைத்துறை வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க மாத்தி அவங்க மாத்தி போட்டி போட்டுக்கிட்டு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. மக்களோட அவசியத்தை பத்தி ஒரு துளி கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டவுனுக்குள்ள கொங்குமேட்டில் ஒரு டவுனுக்குள்ள வரணும் 10 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. விபத்துகளால் காயமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அவசர சிகிச்சைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை எனவும் மாணவ மாணவிகளும் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கவலை தெரிவிக்கின்றனர். போற சிரமமா இருக்குது. அந்த சொந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப சிரமம் வராது. என்ன இதனாலும் தெரிய மாட்டேங்குது. பார்த்து குயிக்காக எடுத்து முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே சாலையில் முடங்கி கிடக்கும் இருவேறு பாலப்பணிகளையும் விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மக்களின் அன்றாட பயணம் இடையூறு இன்றி இனிமையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஊத்துக்குளி சாலையில் முடங்கியுள்ள இருவேறு பாலப்பணிகளின் தாமதத்திற்கு காரணம் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடையே கேட்டபோது நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட கால தாமதத்தாலேயே பணிகள் முடங்கி கிடந்ததாகவும் தற்பொழுது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் ஓரளவு நிறைவு பெற்றுள்ளதால் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் இரு பாலப்பணிகளும் முடிவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் என தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் திருப்பூரிலிருந்து சுரேஷ்குமார்.